இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லே மீண்டுமா சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஓ இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணுமே. எங்கள் ஆராதனையில் உங்க நாமம் இயேசுவே என்று மேன்மை அடையணும். ஓ பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேரங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேரங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லே மீண்டுமா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். உயரணுமே. உங்க நாமம் உயரணுமே. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் மாத்திரமே என்று மேன்மை அடையணும். ஓ பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
அடையணும். ஓ பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. சொல்றீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் சொல்லுங்க. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கி. நீங்க பாடுறீங்களா? என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால், அவர் தழும்புகளால் சூப்பர் சுகமாக்கினாரே. விசுவாசத்தோடு என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும். மீண்டும் சொல்லுவோம், எங்களை மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும். ஹல்லேலூயா. மரணமே மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒரு போதும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? சுகவீனம் ஒரு போதும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. எத்தனை பேர் ஆத்துமாவில் இருந்து கர்த்தரை பாடுறீங்க? ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள்
ஆத்துமாவே மறவாதே அவர் செய்த சகல உபகாரம். எத்தனை நன்மைகள்! மறவாதே 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 ஒரு நாளும் மறவாதே மறவாதே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கீழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு மீண்டும் சொல்லுவோம். மேற்குக்கும் மேற்குக்கும் கீழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒரு போதும் விசுவாசத்தோடு மீண்டும் சொல்லுவோம். பாவம் என்னை ஒரு போதும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த உபகாரங்கள், நம் அக்கிரமங்களை அவர் எண்ணாதிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. He doesn't count our transgressions. நம்முடைய அக்கிரமங்களை எண்ணாதிரு. எவ்வளவு பெரிய கிருபை தெரியுங்களா அது? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் மறக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை எண்ணாதிருக்கிறேன். நீ எப்பெல்லாம் மனம் திரும்பி வர உன் அக்கிரமங்களை கிழக்குக்கும் மேற்குக்குமாய் நான் விலக்கி போடுகிறேன். பாவத்தை விட கொடியதான ஒரு சுமை நமக்கு கிடையாது. நம்ம நினைக்கிற குடும்பத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன, ஆனால் இந்த பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுங்களா? மரணம். அதை விட ஒரு கொடுமையான மூட்டை எதுவுமே கிடையாது. ஆண்டவர் அந்த சுமையிலிருந்து நம்மை இலவசமாய் விடுதலை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதுதான் இந்த பாடல் முழுவதும் அழகாக பாடியிருக்கிறார். ஒரு இடத்துல இந்த ஒரு பாட்டை நிறுத்தவே முடியல. ஒரு சபையில் 1 மணி நேரம் இந்த ஒரே பாட்டு தான். அப்படி தெய்வ பிரசன்னத்தை அதை நம்பி நீங்கள் பாடும்போது அது அப்படியே உங்களுக்கு நடக்குது. அந்த அபிஷேகம் அப்படியே உங்கள் மேலே இறங்கும். என் அக்கிரமங்களை அவர் எண்ணவில்லையே, அந்த ஸ்டான்ஸாவை போடுங்க, அவங்க பார்க்கட்டும். என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே. நான் சுமக்க தேவையில்லை, ஏன்னா அவர் சுமந்திருக்கிறார், அவர் ஏற்றுக்கொண்டார். அதை விசுவாசிக்கும் போது அந்த சுமையிலிருந்து ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நல்ல ஒரு பாடலை பாட போகிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதி. நல்ல ரிதம், நல்ல வசனம், ஃபாஸ்ட்டாக. என் நாட்கள் முடியும் வரை. இந்த பாட்டு பொதுவாக நானே ஸ்லோவாக தான் பாடுவேன். இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக பாட போகிறோம், ஓகேங்களா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உண்மையே. இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லணும்னா சும்மா என் நண்பன் தான் எழுதியிருக்கிறார் இந்த பாட்டு. ஆக்சுவலா என் நாட்கள் முடிகிற வரை நான் உண்மையே ஆராதிப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்னாலே வீரபாண்டி கட்டபொம்மனா அவர் பேர் அதானே, அதுதான். மஞ்சள் அரைத்தாயா,
கூழ் காய்ச்சினாயா, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் யார் ஆராதிப்பேன்? இயேசுவே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எஃப் உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி, அப்பா இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில அப்படி ஆகட்டும். என் நாட்கள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, நாட்கள் முடியும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதி. நீங்க மட்டும் சொல்லுங்க, என் உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்னை என்று தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. ஆமென். எனக்காக மீண்டும் 1 2 3 4 நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை இயேசுவே உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடி. சொல்லுங்க, ஆண்டவர் அதை கேட்கட்டும், பரலோகம் அதை கேட்கட்டும். ஓ இயேசுவே, என் தேவனே, உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன்.
நீங்க கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லணும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நீங்க சொல்றது ஆண்டவர் கேட்டார்னா அவ்வளவு சந்தோஷப்படுவார். உண்மையா சொன்னீங்கன்னா என் நாட்கள் முடிகிற வரை, என்ன ஸ்டேட்மெண்ட், என் ஜீவன் பிரிகிற வரை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனுக்கு கேடு வந்தா கூட நான் உம்மை மறுதலியாமல் உம்மை ஆராதிப்பேன் ஐயா, உமக்காக நான் நிற்பேன் என் சுவாசம் ஒழியும் வரை. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்மையே நோக்கி பார்த்திருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் அவரே நோக்கி பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தான்ப்பா என் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கீங்க. ஒரு மனுஷனை நான் நம்பலப்பா, உங்களை நம்புகிறேன் அப்படின்றதுக்கு வெறும் வாயில் சொல்கிறதில்ல, வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி அதை செய்யும்போது ஆண்டவர் பார்ப்பாரு. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் என்ன நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளையினுடைய ஜெபம், இந்த கூக்குரல், நான் எப்படி அதை கவனிக்காமல் இருப்பேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் கண்ணீரோடு நீங்கள் பாடுறீங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு புரியுது. நிறைய பேர் தெய்வ பிரசனத்தில் அழுவோம், நிறைய பேர் பிரச்சனை நினச்சி அழுவோம். நீங்கள் எப்படி அழுதாலும் சரி, ஒரு தேவன் உண்டு, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். சகலத்தையும், அந்த வேர்டு பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர். இதுதான் அவருக்கு முடியாது முடியாதுன்னு இல்லை, எல்லாவற்றையும் செய்ய என் தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் ஜி மைனர். இந்த பாடலை பாடிட்டு அப்புறம் நம்ம உட்காந்துரும். இந்த பாடல் ரீசெண்டாக ஒரு கிரவுண்ட் மீட்டிங்கில் தான் ஈரோட்டில் பாடிட்டு இருக்கும்போது ஒரு புதிய வெளிப்பாடு கொடுத்தார். அந்த பாட்டை போடுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் நமக்கு இல்லை. அப்போ நான் பாடிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன அப்படி பார்த்தா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஆண்டவர் பேசினார். அதை அங்கே கிரவுண்ட் மீட்டிங்லேயே சொன்னேன். என்ன அப்படின்னா, இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் உங்கள் உறவினர் யாராவது கலெக்டருக்கு நெருக்கமாக வேலை பண்ணுறாங்கன்னு வைங்க, ஒரு பிஏவாவோ இல்லை கலெக்டராகவோ, கலெக்டருக்கு கீழே அந்த ரைட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி யாராவது உள்ள வேலை செய்கிற ஆளாக இருந்தால் உங்கள் காரியம் சீக்கிரம் நடக்குமா இல்லையா? நடக்குங்களா இல்லையா? அண்ணா சொல்லுங்கள், நடந்துடும் இல்லையா? எங்கள் சித்தப்பா அங்கே பிஏவாக இருக்கிறாரு, எங்கள் சித்தப்பாட்ட சொன்னால் போதும், கலெக்டர்கிட்ட பேசி எங்களுக்கு சீக்கிரம் சைன் வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே நமக்கு காரியம் சீக்கிரம் நடக்கணும்னா அங்கே ஒரு பிஏ நமக்கு சொந்தக்காரர் இருந்தால் என்ன ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே இந்த வார்த்தை, இது வசனம் தான் ஆக்சுவலாக. அந்த வசனம் சொல்லுது, வானத்தின் கீழே, வானத்திலும் வானத்தின் கீழிலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஒரு நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு காரியம் பூமியில் நடக்கணும்னாலும், பரலோகத்தின் தேவனால் உங்களுக்கு நடக்கணும்னாலும், உங்களுக்கு ஒரே ஒரு சாவி கொடுத்திருக்கிறார். அந்த சாவிக்கு பேர் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமை உள்ள அதிகாரமுள்ள நாமம். சோ உங்க காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க கை தட்டுறீங்க, புரியாதவங்க கை தட்ட மாட்டீங்க. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு பாருங்க. என்ன புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்க கை தட்டுறீங்கன்னு சொன்னது புரிஞ்சிச்சு பாஸ்டர். ஆமா, இந்த நாமத்தை நம்ம உயர்த்தி நம்ம பாடுவோம். பாருங்க, நீ பூமியில எவைகளை கட்டுவாயோ அது, பூமியில எதை கட்ட விழுகிறாயோ அது பரலோக. அப்ப எந்த நாமம் ரெண்டு இடத்துக்கும் சேரும்? இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும். 1 2 3 4.
நல்ல சத்தமா கை தட்டுங்க. ரத்தம் வரணும் பாருங்க. ரத்தம் குட்டீஸ் எல்லாம் நல்ல கை தட்டுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. பாடுக பாடுக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மீண்டுமாய். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம். ஓ நன்றி இயேசுவே. நம் காரியம் வாய்ப்பதற்கு வேறு நாமம். ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்பா உங்க நாமம் உயர்த்துகிற இடத்துல உங்க பிரசன்னம் உண்டாகட்டுமே. விடுதலை உண்டாகட்டுமே. அற்புதம் நடக்கட்டுமே. காரியங்கள் மாறுதலாய் முடியட்டுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை இந்த வளாகம் முழுவதுமாய். ஓ வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஓ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே ஓ வாய்க்க பண்ணுகிற நாமம், வாழ வைக்கிற நாமம். மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. Oh glory glory to your mighty name. நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே. ஓ வேறொரு நாமம் இல்லை மனுஷருக்குள்ளே. ஆமென். நீங்க மட்டும் பாட போறீங்க. ஓ அவர் அவர் நாமம். உங்க சத்தம் மாற்றம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மீண்டுமாய் அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. அவர் நாமத்தை உயர்த்தும் போது விடுதலை. அவர் நாமத்தை உயர்த்தும் போது ஆரோக்கியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தரால் உண்டாகிற சுதந்திரம், ஆரோக்கியம், பலன், ஜீவன், அது பரிபூர்ண ஜீவன். ஹல்லேலூயா. ரபா ஷடர் யந்தல ரபனா ரிகன்யதேரா ரிபா ஷடர் ரபலமானா. ஓ நல்ல கரங்களை தட்டி
இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. அப்பா, நீர் எனக்கு போதும். உங்க நாமத்தில் இருக்கிற வல்லமை என்னை நடத்தது போதுமானதா இருக்கிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, மீட்பு உண்டாயிருக்கிறது. ஓ அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும். நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி அந்த வல்ல நாமத்தை உயர்த்து. ஓ ராபா சாந்ததர் ரே ஹalleluya. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க. உம்மை விட்டா யாரும் இல்லை, உம்மை விட யாரும் இல்லை. ஓ, உம்மை விட்டா யாரும் இல்லை. ஏசையா, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோளை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. ஓ நன்றி. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே,
அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க மட்டும் சொல்றீங்களா? அது ஆண்டவர் ரொம்ப ஆசையா கேட்பாரு. இந்த வார்த்தை அவரை மகிழ பண்ணும். நீங்க போதும் எனக்கு, நீங்க இயேசுவே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை, உம்மை விட யாரும் இல்லை, உம்மை விட இத்தனை தூரம் நடத்தி வந்த உங்க தயவிற்கும் கிருபைக்கும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லளவும் தகுதி இல்லாத எங்களை உங்க அன்பு வாழ வைக்கிறதப்பா, உங்க அன்பு எங்களை நடத்துகிறதப்பா. உங்க தயவிற்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். மனுஷனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. ஆவிக்குரிய மன்னாவின் ஆலயங்களை திருப்தியாக்கி அனுப்புவீராக. கிறிஸ்துவின் சாயலங்களில் திருப்தியாகட்டும். நீர் ஜீவனுண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீர். அந்த பரிபூர்ண ஜீவன் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்குள்ளாக கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிந்தையை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரசங்கத்தை கவனித்ததை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையின் பிரசித்தம் எங்களுக்கு உள்ளே உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுத்துகிறோம், ஆயத்தமாகிறோம். இந்த விதையானது அது முளைத்து அதன் கனிகளை நாங்கள் அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்வில் கிரியை செய்வீராக, கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லலாம் ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அமரலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் பேச போற வார்த்தை உங்களை இனிமேல் அழ வைக்காது. நிறைய பேர் அழுகிறத பார்த்தேன் நான். அடி வாங்கிட்டு அழுகிறீங்களா, அடி கொடுத்துட்டு அழுகிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த சத்தியம் என்ன செய்யும்னா உங்களை பலப்படுத்தும், வேற ஒரு லெவலில் கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு உண்மையான கர்த்தரை அறிந்த பிள்ளை ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டான். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைக்கு அதுதான் அழகு. என்ன அழகு? அவன் தேவனை அறிந்திருப்பான். தேவனை தேவனாய் அறிந்தவன் பயப்பட மாட்டான். ஸோ இன்றைக்கு அந்த பலனை ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பழக்கம், நல்ல பழக்கம் இருக்குங்க. பிரசங்கத்தை கேட்போம். எங்கள் பாட்டி ஒரு தடவை நல்லா பிரசங்கம் பண்ணடா அப்படின்னாங்க. அப்படியா பாட்டி? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல. திணறாமல் நீ பேசிட்ட. ஸோ திக்காமல் திணறாமல் பேசுனா ஒரு சிலருக்கு அது நல்ல பிரசங்கம் கேட்கும்போதே நல்ல அந்த கோர்வை, ஆண்டவர் என்ன பேச வருகிறார், என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படி கேட்கணும். நல்ல ஜோக்கடிச்சு சிரிக்க வச்சா சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னும். விஷயத்தை விட்டுறக்கூடாது. அப்புறம் கேட்குற வசனத்தை என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில் நம்ம அதையே பிரயோஜனப்படுத்தணும். நிச்சயமாக பிரயோஜனப்படுத்தணும். ஒரு விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயம் வேணும்.
இல்லைன்னா எந்திரிச்சு நம்ம இப்போவே முடிச்சுட்டு போயிடலாம். எதுக்கு நாங்கள் சும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே இருந்துட்டு? ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, உங்களோட இடைப்படுறாரு அப்படின்னா நிச்சயம் ஒரு மாற்றம், அதற்கான பிரதிபலன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்தே ஆகணும். அப்படி முடிவு எடுக்கணுங்க. ஒரு வசனத்தை கேட்டுட்டு ஆண்டவர் எங்களோட பேசும்போதெல்லாம் அது முடிச்சுட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருவோம். அப்படி தான் இனி நடக்க போகிறோம், அப்படி தான் இனி பேச போகிறோம். அப்படின்னா அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த வசனத்தை வச்சு கேட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஓகேங்களா? ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி? நம்ம இந்த 1 மணி நேரத்தில் வேற முடிக்கணும். ஆண்டவர் உதவி செய்யணும் எனக்கு. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இந்த வசனத்தை டீகோட் பண்ணி பார்க்கலாம், பிரித்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை 2 வார்த்தை சொல்லுது. நம்மிடத்தில் என்ன சொல்லுதுங்க? கண்ணுல தெரியுது, கண்ணாடி போடாமே அவ்வளோ தூரம் பார்க்குறீங்களே, பரவாயில்ல. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே, சரி, ரத்தத்தினாலே கழுவி நம்ம என்ன வாக்கி இருக்கிறார்? நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. ஓகே ஓகே, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. இப்ப எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க? சபைக்கு போறவங்க ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் ஓகே, எல்லாருமே முக்காவாசி 99%. இப்ப ரட்சிக்கப்பட்ட போது உங்களுக்கு என்னென்ன கிடைச்சது? பாவ மன்னிப்பு கிடைச்சது, சந்தோஷம். அந்த அக்கா சொன்னாங்க. வேற தெரியல தம்பி. ரட்சிக்கப்பட்ட போது உங்களுக்கு என்ன கிடைச்சது? விடுதலை. விடுதலை. எதிலிருந்து விடுதலை? சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாதாள, முக்கியமானது நரகத்திலிருந்து. வேற இதெல்லாம் கிடைச்சிது. இன்னொன்று கிடைச்சிது, அது இதுவரை யாரும் சொல்லி உங்களுக்கு எனக்கும் கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா, ரட்சிப்பின் சந்தோஷம். இன்னைக்கு ஒரு புதிய குண்டு போட போகிறேன். ரட்சிப்பில் ஒன்று கிடைச்சிருக்கு நமக்கு. யாராவது சொல்லிட்டீங்கன்னா பிரசங்கம் பண்ணல. இரக்கம், கிருபை, இரக்கம், நித்திய ஜீவன், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாமே கிடைச்சது இல்லைங்களா? எல்லாமே இருக்கு. ஓகே சார். இருந்தால் எப்படி வருவீங்க ப்ரேயருக்கு? இருந்தால் வரமாட்டாங்க. ஆண்டவரும் விவரமாக தான் இருக்கார். சரி, இப்போ ரட்சிப்பினால் உண்டான ஒரு மகா பெரிய மேன்மையை, அந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வைக்க போறேன். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சது, சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சது, எல்லாம் புரியுது. மரணத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. ஆனால் ஒரு விஷயத்தை ஆண்டவர் மறைச்சு உள்ள வச்சு கொடுத்துருக்கிறார். அது இந்த வசனத்தில் மறைஞ்சிருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி என்ன வாக்கி இருக்கிறார்? ராஜாக்களும். எத்தனை பேர் இப்ப ராஜாவா இருக்கிறீங்க சொல்லுங்க? ஆசாரியர். இது ரெண்டுமே பெரிய சப்ஜெக்ட். நான் அந்த ராஜாவை மட்டும் எடுத்து அதுல ஒன்றை மட்டும் பேச போறேன். எத்தனை பேர் ராஜாவா ஃபீல் பண்றீங்க? ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பாவம் கழுவுன உடனே ஆண்டவர் நம்ம என்ன வாக்கி இருக்கிறார்? ராஜாக்களும். அப்ப எத்தனை பேர் ராஜாவா ஃபீல் பண்றீங்க? ஏன் தம்பி இருக்கிற இடுப்பு வலிக்கு நீ வேற? அப்போ ரட்சிப்புல இது ரெண்டும் கொடுத்திருக்கிறார். நம்ம ராஜரீக ஆசாரியர்களா மாற்றிருக்கிறார். இங்க ராஜாக்களும் ஆசாரியர்களும் தனியா பிரிச்சு வச்சிருக்கிறார். இப்ப ராஜா அப்படின்னா என்ன இருக்கணும்? ராஜாக்கு கிரீடம் இருக்கணும்ன்றாதீங்க.
ராஜாக்கு ஒரு விஷயம் இருக்கணும், அத்தாரிட்டி. வீட்டில் அத்தாரிட்டி இல்லையா? அம்மாவை போட்டு படுத்துற பாடு, அதிகாரம். கரெக்டு தான் ஓரளவுக்கு. சரி, இப்படி வரலாம். நம்ம இப்போ ஏதேன் தோட்டத்துக்கு போயிடலாம். எல்லாம் வர்றீங்களா ஏதேன் தோட்டத்துக்கு? இப்போ இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க. யாரு? ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிட்டாங்க. பழம் சாப்பிட்ட பிறகு அவங்க என்னெல்லாம் இழந்து போனாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் ரட்சிப்பில் திருப்பி நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் என்னெல்லாம் இழந்து போனாங்களோ அதெல்லாம் அவருடைய ரத்தத்தினால திரும்ப கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும், எவ்ரி பிட் ஆஃப் a thing, எல்லா காரியத்தையும் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதை திருப்பியும் கொடுக்கிறது தான் ரட்சிப்பு. நம்ம ஃபோக்கஸ் எங்க போயிருச்சுன்னா பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் போயிருச்சு. இன்னொரு விஷயத்தை கர்த்தர் கொடுத்தார், அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்க போறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். இப்போ ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா மகிமையினாலே மூடப்பட்டிருந்தாங்களா. அவங்களுடைய நிர்வாணம் தெரியாத அளவுக்கு பிரகாசமா இருந்தாங்களா. அதுதான் தேவ மகிமை. அவங்க நடந்தா அப்படியே ஒரு ஒளி, ஒரு மனுஷன் ஒளியா இருந்து அப்படி நடந்தா எப்படி இருக்கும்? வெளிச்சமா அப்படி போவாங்களா. அந்த தேவ மகிமை அவர்கள் சரீரத்தை மூடி இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய நிர்வாணம் தெரியாம இருந்துச்சு. இந்த பழத்தை சாப்பிட்டு கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தேவ மகிமை அற்றவர்களாகி போனார்கள். ஓகே, தேவ மகிமை அற்றவர்களாக போனாங்க. தேவ மகிமை போச்சு. ரெண்டாவது என்ன போச்சுங்க? பிரகாசம் போச்சு, பரிசுத்தம் போச்சு, அந்த இன்னசென்ஸ் போயிருச்சு. பாவமே அறியாத அந்த மனசுக்குள்ள இப்போ நன்மையும் தீமையும் அறிகிற அறிவு வந்துருச்சு. ஸோ இப்போ பாவத்தை குறித்து ஒரு அறிவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் போயிடுச்சுங்க. தோட்டத்திலிருந்து வெளியே ஆண்டவர் அனுப்பி விட்டுட்டாரு. ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவங்க இழந்து போனாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ சாயலையும் தெய்வ ரூபத்தையும் இழந்து போனாங்க. என்னத்தை இழந்து போனாங்க? இந்த தேவ சாயலும் தேவ ரூபமும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அப்படின்னு போட்டிருக்குல்ல, இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் உள்ளது. தேவ சாயல் திரும்பி வரும்போது நீங்கள் மீண்டும் ராஜாவும் ஆசாரியனும் ஆகுறீங்க. ஓகே, இப்போ இதுவரையும் ஓகேங்களா? இப்போ என்னோடு நீங்கள் ஆதியாகமம் 1 திருப்பி கொள்ளணும். எத்தனை பேருக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்? எத்தனை பேரோட பிஸ்னஸ் பெருகணும்? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தங்க காசு அப்படியே மல்டிப்ளை ஆகணும்? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் பெருகணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ப்ரொமோஷன் வேணும் இல்லையா? அப்புறம் படிப்படியாக முன்னேறணும், எல்லாமே எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இருக்குங்க. தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார், தேவன் தான் பழுக பண்ணுகிறார், தேவன் தான் பெருக பண்ணுகிறார். ஆனால் இன்னொன்று இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த இன்னொன்று தான் இன்னைக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேவா? தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார், அதில் மாற்றம் இல்லை. தேவன் தான் பழுக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். ஆனால் அவர் கொடுக்குற இன்னொரு ஆசீர்வாதம் இல்லைன்னா இது மூணுமே வேஸ்ட் ஆயிடும். என்னன்றதை பார்ப்போமா? ஆதியாகமம் 1:22 ஒரு குரூப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. 22 வாசிங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுதும் என்றும் சொன்னார். இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறார் ஆண்டவர். விலங்குகளும் இதை சொல்லியிருக்கிறார், அனிமல்ஸுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் பழுகச் செய்கிறார், தேவன் பெருகச் செய்கிறார். இது நல்ல விஷயமா இல்லையா? ஆமென். இப்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தா ஆமென் சொல்லுவீங்களா இல்லையா? கை தட்டிட்டாங்க. ஹல்லேலூயா. ஓகே,
ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதித்து பழுகி பெருகி நிரப்புங்கடா ஜலத்தையும் பூமியும் சொல்லிட்டாரு. ஆமேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் மிஸ் ஆகுது பாருங்க. அது என்னென்ன ஆவியானவர் நம்ம காட்டி கொடுக்கறதுக்கு இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இங்கே இன்னொரு குரூப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 28வது வசனத்தை நீங்க வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி எவர்களை? இங்கே சொல்லுங்க. அண்ணாமாரா ஐயா? எவர்களை? நீங்க ஐயாமாரா? ஐயாமார் சொல்லுங்க. ஆதாமும் அவர்களை பார்த்து சொல்றாரு. அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி. இங்கேயும் சொல்றாரு நீங்கள் பழுகுங்க பெருகி. பூமியை இங்கேயும் சொல்றாரு நீங்க பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாரு. என்ன ஆட் பண்றாரு இப்போ? கீழ்ப்படுத்தி. சமுத்திரத்தின் மச்சங்களையும், ரொம்ப ஷார்ப் ஆயிருச்சுனா, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு சேர்த்துறாரு. நீ கீழ்ப்படுத்தி. ஏற்கனவே ஒரு குரூப் ஆசீர்வதிச்சான் பாரு, பழுகி பெருகி. அந்த குரூப்பை நீ என்ன பண்ண? ஆண்டு கொள்ளுங்கள். இவங்க பாவம் செய்யும் போது இந்த ஆளுகையும் போச்சு, இவங்களோட பரிசுத்தம் போச்சு, தேவ மகிமை போச்சு. முக்கியமா இது போயிருச்சு. எது போயிருச்சு? ஆளுகை போயிடுச்சு. சத்தமா சொல்லுங்க. ஆளுகை போயிருச்சு. இங்கேயும் தேவன் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அப்படின்னு சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனா எக்ஸ்ட்ரா 2 கொடுக்கிறார் பாருங்க. கீழ்ப்படுத்தி. யூ சப்டியூ அண்ட் ரூல். உங்களுக்கு மெதுவாக போயிட்டு இருக்கேன், என்ன புரியணும் பாருங்க. இங்க ஆண்டவர் இந்த கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தையும் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தையும் யாருக்கு கொடுக்கிறார்? ஆதாமும் மனுஷருக்கு கொடுக்கிறார். ஏன் மனுஷருக்கு கொடுக்கிறார்? 26வது வசனம் படிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை எப்படி கர்த்தர் உண்டாக்குறார்? தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கீழே சொல்றார்? அவர்கள் ஏன் நம்ம ரூபத்தின்படி அவர்களை உண்டாக்கணும், ஏன் நமது சாயலின்படி அவர்களை உண்டாக்கணும்னா, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும். ஹலோ விவசாயம் பண்றவர்களே கவனிங்க. பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும். சத்தமா சொல்லுங்க. என்ன சண்டே கிளாஸ் மாதிரி போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆழக்கடவர்கள். இப்ப இந்த ஆளுகை யாருக்கு கொடுக்கிறாருன்னா ஒரு விசேஷமான குரூப்பு கொடுக்கிறார். சரி, ஒரு 2 பேரை கூப்பிடலான்னு பார்த்தேன், வேண்டாம். இப்ப இந்த சைடு பாருங்க. மச்சங்கள். மச்சங்கள்னு என்ன யாரா சொல்லுங்க? சுண்டு விரல்ல இருக்குன்றீங்களா? மச்சம். மச்சம்னா மீன். மீன்கள், பறவைகள். தேவன் ஆசீர்வதிக்கிறார் இந்த குரூப்பை. பழுகுங்கள் பெருகுங்கள், நான் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு இந்த சைடு இன்னொரு குரூப்கிட்ட போய் சொல்றாரு, நீங்களும் பழுகணும், நீங்களும் பெருகணும். ஆனா ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்குற என்னன்னா, நீங்க கீழ்ப்படுத்தணும், நீங்க ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. இது மனுஷர்களாக உங்கள்கிட்ட எங்கிட்ட பேசுறாரு. ஆனா இந்த மனுஷர்களுக்குள்ள ஒரு விசேஷத்தை வைக்கிறார். என்னன்னா, தேவ சாயலை அவர்களுக்கு வைக்கிறார். பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இல்லாத தேவனுடைய ரூபத்தை இந்த மனுஷனுக்கு கொடுத்ததினாலே அவர்கள் ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இது என்னங்க ஆளுகை அப்படின்றது போக போக புரியும். இன்னைக்கு நிறைய நம்ம செய்யற தப்பு என்னன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு பார்க்கிறோமே ஒழிய அவருடைய சாயல் என்னில் திருப்தி ஆகுமா அந்த கவனம் யாருக்குமே கிடையாது. இப்போ எதுக்குங்க இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்கிறீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியங்க. ரொம்ப ஃபியூ சொல்லுவாங்க, நான் கிறிஸ்துவ போல மாறணும்னு வந்திருக்கிறேன், எங்கள் வீட்டில் ரட்சிப்பு வரணும்னு நான் வந்திருக்கிறேன், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு வந்திருக்கிறேன். அதெல்லாம் ஓகே. நமக்கு என்ன ஆசீர்வாதம் எங்கே தெரியுமா செட்டில் ஆயிரும் மைண்டு? எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சா, நல்ல ஒரு காரு கிடைச்சா, என் வாழ்க்கை, என் பிஸ்னஸ் நல்லா, ஏன்னா என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வந்தா எனக்கு அது போதுங்க. இயேசு சாமி இதை செஞ்சுட்டாருன்னா போதும், அவர் ரொம்ப நல்லவருங்க, அவருக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக காணிக்க போடுவேங்க. ஆனால் ஆண்டவர் வேதனைப்படுவார். என் மகனே மகளே,
விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இல்லாததை, என் சாயலை, என் ரூபத்தை நான் உனக்கு கொடுத்தேனே, அதன் இழந்திருக்கிறாய் என்கிற கவலை நமக்கு இல்லையே. ஆசீர்வாதத்தின் மேலும் பலுகுதல் மேலும் பெருகுதல் மேலும் கவனமுள்ள நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கவனத்தை திருப்புகிறார். உண்மையான ஆசீர்வாதம் எங்க தெரியுமா இருக்கு? உங்க சூழ்நிலைகளை நீங்க ஆளும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையாக வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஆளுகை யாருக்கு கொடுக்கிறார்? தேவ சாயல் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார். பறவைகளுக்கு இல்லைங்க ஆத்துமா, விலங்குகளுக்கு இல்லை ஆத்துமா, மனுஷனுக்கும் மனுஷிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உள்ள இந்த ஆத்துமா எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். எப்படி வந்துச்சு? தேவன் அவங்க நாசியிலே தன் ஜீவ சுவாசத்தை ஊதும்போது மனுஷன், மண்ணினால உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு உள்ளே தேவ சாயலும் தேவ ரூபமும் வந்து அவன் ஜீவ ஆத்மாவாகிறான். இப்போ இந்த பாவத்தினாலே போட இந்த தேவ சாயலும் ரூபமும் திருப்பி மனுஷனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே திருப்பி கொடுக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது திருப்பி கொடுக்கிறார். இந்த ஆளுகைன்ற விஷயம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப ஷார்ப்பான ஒரு விஷயம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து அந்த ஆளுகையில நிற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆளுகிறவர்களாக இங்கிருந்து அனுப்பணும்னு நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகிறவர்கள்னா என்னங்க? எங்கே என்னுடைய சிங்காசனம், எங்கே எங்கள் செங்கோல், எங்கேங்க பாஸ்டர்? இன்னைக்கே நான் ராஜாவாகிறேன், ராணி ஆகிறேன். அப்படி அல்ல. ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அதன் மீது அதிகாரமாக இருக்கணும், அதன் மீது அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். நான் புரிய வச்சிருக்கேன் போக போக. ஹல்லேலூயா. இந்த இழந்து போன தேவ சாயல் வந்தா எனக்கு ஆளுகை வருது. இப்ப ஆளுகை கிடையாது. ஆதாம் சிங்கத்துக்கு பேர் வச்சாராம். எப்படி வச்சிருப்பாரு? நீ அங்கேயே நில்லு, நான் இங்கே நிற்கிறேன், உன் பேர் சிங்கம். அப்படி சொல்லலை. இங்கே வா. என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு நாட்டு விலங்கையும் காட்டு விலங்கையும் கூப்பிடுறாப்புல. இன்னைக்கு கூப்பிட முடியுமா? கூப்பிட்டா நம்மளை டின்னர் ஆக்கிட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் மேலே கூட உனக்கு அதிகாரம் இருக்கு. ஈசாக்கு போய் விதைக்கிறாரு. மழையே இல்லாத காலத்தில் உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. பொண்டாட்டி என்ன சொல்லியிருக்கோம்? அவர் டிராக்டர் ஓட்டி ஓட்டி கொஞ்சம் கல்ந்துருச்சு. அது ஆடுற ஆட்டத்தில் நட்டு கல்லுதோ இல்லை, இவருக்கு இங்கே கல்ந்துருச்சுங்க. அதனால ஓட்டட்டும். ஆனால் இந்த மனுஷனுக்கு தெரியும், பூமியும் எனக்கு கீழ்ப்படியணும்னு. பூமி கீழ்ப்படியணும்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி உழவு ஓட்டுறாரு. நீங்கள் நினச்சி பாருங்க, பஞ்ச காலத்தில் யாராவது பஞ்ச காலன்றது நம்மெல்லாம் பார்த்தது இல்லை. மழையே இருக்காது, வெடிச்சிருக்கிற பூமி யாராவது உழவு ஓட்டுவாங்களா? சரி, உழவு ஓட்டினாலும் ஓட்டுவீங்களா? விதைப்பீங்களா? ஏன்னா தண்ணி இல்லையே. ஆனால் கர்த்தரை நம்பி நீ உழவு ஓட்டி விதைச்சிங்கன்னா உங்க ஆளுக அந்த பூமி மேல இருக்கு. நீங்க கட்டளையிட்டு நீங்க விதைச்சு பாருங்க, 1 அல்ல 2 அல்ல, வேதம் சொல்லுகிறது 100 மடங்கு. எத்தனை மடங்குங்க? இது யாருனால ஆகிறது? தேவ சாயல் உள்ளவன் ஒரு வேலை செஞ்சா கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தின் மீது ஒரு அதிகாரம். பயந்து ஓடக்கூடாது. ஒரு வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, சைனாவில் நினைக்கிறேன். அவங்கள பார்த்தா அந்த ஃபேஸ், அவங்க இறங்கி ஒரு பார்க் மாதிரி இருக்குன்னு காரில் போகும்போது இறங்கி இப்படியே விளையாடுவாங்க. குழந்தைங்களாம் இருக்கும். புலி வந்துடும். புலி, டைகர், ரசத்துக்கு போடுற புலி இல்லை, டைகர் வந்துடும். புலி வந்தோடனே இந்த அம்மா இப்படியே போவாங்க, புலிக்கு முன்னாடி போவாங்க. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். அது அப்படியே பயந்துட்டு ஓடி போயிடும். 2 குழந்தைங்களை தூக்குறதுக்கு அது வரும். இவங்க இடையில போய் இன் ஜீசஸ் நேம், அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, வாய் வரல. இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம் நாங்க பாருங்க. புலி பின்னாடி திரும்பி ஓடி போச்சு. இங்க என்ன செய்யறாங்க அந்த சிஸ்டரு? தங்கள் மேல் இருக்கிற ஆளுகை அங்க செலுத்துறாங்க. பூமி அனைத்தையும் காட்டு மிருகங்கள் மேலும் நீ அவைகளை கீழ்ப்படுத்தி அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை அங்கே நிறைவேறுது. ஹல்லேலூயா. சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார்னு ஒரு தைரியம் அப்படி நிக்கணும். மோசேக்கு இருந்த அந்த தைரியம் கூட இருந்த 20 லட்சம் பேருக்கும் கிடையாது. ஏன்?
இவர் அவரை முகமுகமாக பார்த்துருக்கிறார். அவர் யாருன்னு தெரியும், அந்த சாயல் அவருக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இந்த சாயலை கர்த்தர் எப்போ திருப்பி கொடுக்கிறாருன்னா, கலாத்தியர் 3:27. இது நான் எப்பவுமே சொல்லுகிற ஒரு வசனம் கூட. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் சத்தமோர் ஹல்லேலூயா சொல்றீங்களா? உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்னத்தை தரித்துக் கொள்றோம்? சத்தமா சொல்லுங்க. இப்ப என்ன கொடுக்கிறாருன்னா, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன தேவ சாயலை ஞான ஸ்நானத்தினாலே திருப்பி உங்க மேல கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன தேவ மகிமையை ஞான ஸ்நானத்தை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். இப்போ நீங்க போட்டிருக்கிற சாயல் என்னன்னா, அது கிறிஸ்துவின் சாயலா இருக்கிறது. உங்களை பார்க்கும்போது ஆவியில பார்த்தா கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க நடந்து வரும்போது கிறிஸ்து நடக்கிறத போல இருக்கும். நீங்க பேசும்போது கிறிஸ்து பேசுகிறத போல இருக்கும். உங்க சூழ்நிலைகளை நீங்க பார்க்கும்போது அது கிறிஸ்து எப்படி பார்க்கிறாரோ அப்படி உங்களால பார்க்க முடியும். இந்த ரகசியம் தெரியலன்னு சொன்னா, புலி வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஐயோ சாமி, குழந்தையாவது இன்னொன்று நான் முதல்ல ஓடி தப்பிக்கணும்னு உண்மையாலுமே செஞ்சிருவோம். சிலர் காப்பாற்றுவோம், நான்லாம் ஓடி போயிடுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த புலியின் மீது, இந்த உலகத்தின் மீது, இந்த வானத்தின் மீது, இந்த பூமியின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவர் அதிகாரப்படுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெளிப்படுத்தின 1:6 என்னை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசத்தினாலே நான் செயல்பட தொடங்குகிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீங்கள் வேற மாதிரி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நீங்கள் வேற மாதிரி. வீட்டில் ஒரு புளியை வளர்த்துனாங்க. இன்னைக்கு புளி கதை தான் உங்களுக்கு. வீட்டில் புளி வளர்த்துறாங்கல்ல இந்த சவுதியிலலாம், அங்கே ஒரு பூனையும் வளர்ந்துருச்சு. இந்த பூனை என்ன பண்ணுது, ஓங்கி ரப்புன்னு வைக்குது புளியை. அது பயந்துட்டே பின்னாடி போகுது, அது முறைக்குது பாருங்க. புலி பயப்படுது. இந்த புலிக்கு யாருன்னே தெரியல. எதுக்கு நான் யாரு, இந்த பூனை யாரு? பொது பொது பொதுன்னு வளர்ந்தா போதுமா? அறிவு வேண்டாமா? சொல்றாங்களா, ஆள் மட்டும் வளர்ந்தா போதுமா? என்ன அறிவு ஆண்டவர் கொடுக்கிறார்? நீங்க யாருன்றத ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த புலி அதனால அடி வாங்கிட்டு இருந்துச்சு பூனை கிட்ட. இன்னைக்கு பிசாசு உங்களை சோதிக்கும் போதெல்லாம் அவன் நகைக்கிறான். நீங்க அழுகும் போதெல்லாம் புலி பூனை கிட்ட அடி வாங்கின மாதிரி தான். நீங்க ஒரு பிரச்சனையை பார்த்து ஐயோ எப்படி நான் மீண்டு வருவேன் நீங்க பேசும்போது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது பிசாசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா? ஏன்னா ரகசியம் புரியாமல் பேசிட்டு அழுதுட்டு கிடக்குது பார், அது அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுவோம், பிரச்சனை தீந்துரும், இன்னொரு பிரச்சனை வரும், அதே மாதிரி தான் அழுவா, ஆளுகையெல்லாம் செய்ய மாட்டா. இன்னைக்கு இந்த உபதேசம் என்ன பலப்படுத்துனது போல உங்களையும் கர்த்தருடைய ஆவியினாலே சொல்றேன், அது பலப்படுத்தும், அது விடுதலை செய்யும், ஆளுகை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த சாயல், கிறிஸ்துவின் சாயல் வந்துருச்சு, ஞானஸ்நானத்தினால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாயல் இல்லைன்னா டேஞ்சர் தெரியுங்களா? ஆதியாகமம் 5:1 போடுங்க. ஆதியாகமம் 5:1. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினாரு? தேவ சாயல். 3வது வசனம் போடுங்க. ஆதாம் 130 வயதான போது, இப்ப ஆதாம் வெளியில தள்ளப்பட்டு 130 வயசான போது தன் சாயலாக ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். அவன் பேர் சேத். இந்த குமாரனுக்கு இப்ப என்ன சாயலும் என்ன ரூபம் வந்திருக்கு பாருங்க. தன் சாயலாகவும்
தன் ரூபத்தின்படி. ஆதாமை கர்த்தர் எப்படி படைச்சாரு? அவர் சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படியும். இப்ப ஆதாம் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கும் போது என்ன சாயல் வந்திருக்குது? ஆதாமுடைய சாயலும் ஆதாமுடைய. அப்போ தேவ சாயலை அவர் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த போது இழந்த பின்பு பாவ சாயல் அவருக்கு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பாவ சாயலும் பாவ ரூபமும் உள்ள ஒரு மனுஷன் எதை பெற்றெடுத்தாலும் அது பாவ சாயலாக தான் வரும். நீங்கள் செய்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, இப்போ நான் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இங்கே ஒரு ஊழியத்தை நான் பெற்றெடுத்தேன்னு சொன்னால் அது எப்படி தான் இருக்கும்? என்னுடைய சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படி தான் இருக்கும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில் அந்த சாயலில் நாம் திருப்தியாக இருக்கும்போது நான் உன்னை பெற்றெடுக்கிறேன்னு சொன்னால் அது தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் அது ஆளுகை செய்கிற இருக்கும். இங்கே ஆதாம் ஒன்று பெற்றெடுக்கிறாப்புல ரொம்ப சேடாக இருக்குது. அந்த வசனம் படிக்கும்போது ரொம்ப கவலைப்பட்டேன். அட ஒரே ஒரு ஜெனரேஷனில் இப்படி ஆகி போச்சேடா. 1வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அந்த ஆதாமை ஆண்டவர் தன் சாயலாக, இல்லை 3:1, மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலுங்க. அப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, எங்க இழந்து போறீங்க தேவ சாயலை? எங்க இழந்து போறீங்க தேவ ரூபத்தை? ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிருபையா கர்த்தர் கொடுக்கிறார், அவருடைய சாயலை கொடுக்கிறாரு. எங்க இழந்து போறோம்? ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட, ஏதோ ஒரு பழக்கத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் தேவ சாயல் என்ன ஆயிடுது? அடிபட்டுருது, டேமேஜ் ஆயிடுது அந்த ட்ரெஸ்ஸு. நம்ம நினைக்கிறோம் ஐயோ பாவம் செஞ்சுட்டோம் அது, ஆனால் ஒன்று மிஸ் பண்ணுறீங்க, ஆளுகையை மிஸ் பண்ணுறீங்க. ஆளுகை என்னன்னு நான் சொல்லுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். தப்பு செஞ்சுட்டேன் பிரதர், இயேசுவே மன்னிங்க மன்னிங்க மன்னி, இது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இன்னொரு விஷயமும் கூட போயிருச்சு, ஆளுகை போயிருச்சு. இப்போ பிரச்சனை என்ன ஆளுகை செய்யுது? அழுவுறோம் உட்காந்து, குடும்பத்தில் பிரச்சனைங்க பிரதர்ன்னு அப்படியே ஊற்றுது கண்ணீர். ஏன் இந்த பிரச்சனை உங்களை ஆளுகை செய்யுது? எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தூங்காமல் கூட உங்கள் சிந்தை ஒரு பிரச்சனையை போட்டு மெல்லுது அப்படின்னா நீங்கள் அந்த பிரச்சனைக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் உங்களை தூங்க விட மாட்டேங்குது, ஒரு விஷயம் உங்கள் மைண்டை தின்னுது, எதையுமே யோசிக்க விட மாட்டேங்குது, சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்னா உங்கள் ஆளுகையை நீங்கள் எங்கேயோ விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தண்ணி மேலையும் நடக்க வேண்டியவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ தண்ணீர்களை நடக்கும்போது அவைகள் உண்மையில், இது என்னத்தை சொல்லுது? தண்ணிக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற ஆளுகையை பேசுது. இயேசு கிறிஸ்து 2 முறை தண்ணியில் கடலில் வந்தார், 2 முறையும் நீஞ்சிட்டு தான் வந்தார். இதோ வருகிறேன் அப்படின்னு வந்தாரா? 2 முறை எப்படி வந்தார்? தண்ணி மேலே நடந்து தான் வந்தார். என்ன சொல்கிறார் அங்கே? நான் இந்த இயற்கையின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு, ஐ ஜஸ்ட் வாக் ஆன் த வாட்டர்ஸ். பேதுருவை இவரை பார்த்துட்டு நானும் வரேன் ஆண்டவரே வா அப்படின்னு சொன்னார். இப்போ இவரோட அதிகாரம் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது? பேதுருக்கு ஏற்கனவே இருக்குது, இப்போ கட்டளை கொடுத்துட்டார் வா அப்படின்னு. மற்றவங்களாம் பயந்துக்கிறானுங்க, ஏன்னா அவங்க எல்லாம் மீனவர்கள், கொஞ்சம் பேர் கடலில் யார் போனாலும் உள்ளே போயிடுவாங்கன்னு தெரிஞ்சவங்க தான். பேதுரு மட்டும் துடிச்சிட்டு வெளியே வந்து நிற்கும். அடாடாடா, இது என்னடா அதிசயம், தண்ணி மேலே நிற்கிறனே, இது ஆளுகை. தண்ணியோட தன்மை என்ன? அதை விட வெயிட்டாக எது போட்டாலும். ஆனால் நீங்கள் ஆளுகை செய்யும் போது தண்ணி கூட தன் வேலையை மறந்துடும், உங்களுக்கு கீழ்ப்படியும். நான் நடக்கணும் இப்போ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தண்ணி உங்களை தூக்கிட்டு போகும். உண்மை அது. இயேசு நடந்த போது பேதுருவும் நடந்தார். ஏசப்பா பக்கத்தில் வரும்போது இவரோட ஃபோக்கஸ் எங்கே போயிடுச்சுன்னா கடல் மேலே போயிடுச்சு. இவர் ஆளுகை என்ன பண்ணுகிறார்? கடலுக்கு கொடுக்கிறார். இப்போ பிரச்சனையை பெருசாக பார்க்கும்போது பிரச்சனை இவர்களை ஆளுகை செய்கிறது. பிரச்சனை இவர் ஆளுகை செய்யும் போது அந்த பிரச்சனை இவரை விழுங்குகிறது. இவர் உள்ள போயிட்டு இருக்கும்போது, அப்பா இத்தனை நேரம் நடந்ததே, இப்போ நான் உள்ள போயிட்டு இருக்கிறேனே, ஆண்டவர் அவர் கரத்தை பிடிச்சு தூக்கி அந்த தண்ணி மேலே நிற்க வைக்கிறார். திருப்பி நில்லு. இப்போ திருப்பியும் கப்பலுக்கு போறாங்க. ஏசப்பா தூக்கிட்ட போனாரு,
பேதுரு முதுகில் ஏறிக்கோ, நீ அடிக்கடி முங்கிடுற அப்படியே சொன்னார். நடந்து வா, உன் ஆளுகை செய், உன் அதிகாரத்தை பயன்படுத்து, பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு போகாத, நீ பேசு. உன் நாவில் ஜீவனின் அதிகாரத்தை வச்சிருக்கிற, நீ பிரச்சனையை பார்த்து பேசு. அதற்கு முன்பதாய் கிறிஸ்துவை தரித்துக்கொள். அவருடைய சாயலில் திருப்தியாகி நீங்க பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நீங்க பூமியில கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்க பூமியில கட்டவில், இது அதிகாரம், இது அதிகாரம். Whatever you bind, it is binded, it is bound in heaven. அது தெரியல நமக்கு. பிரச்சனையை பார்த்து ஓடுறோம், எங்கேயாவது போய் விடுதலை கிடைக்குமா? அதிகாரத்தை உங்க மேல உங்களுக்கு உள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். சிங்ககேபியில தூக்கி போட்டாங்க. சிங்கத்தின் வாய் என்னாச்சுங்க? நீங்க போய் கட்ட முடியுமா சிங்கத்தின்? தான் நான் கட்டுறேன்ப்பா அப்படின்னு. ஆனா ஆளுகை செய்கிறவன் அங்கே இறக்கப்பட்டா சிங்கத்தின் வாய் தானாய் கட்டப்படும். அதுக்கு அவ்வளோ பசி, ஆனால் வாய் திறக்க முடியல. ஏன்னா வந்தது தானியேல். அதற்கப்புறம் தூக்கி கொஞ்சம் பேரை போடுறாங்க. அவங்க கீழே வந்து தரையை தொடறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுச்சு? பீறி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரே சிங்ககேபிக்குள்ள ஆளுகை இல்லாதவனை தூக்கி போடும் போதும் ஆளுகை உள்ளவனை தூக்கி போடும் போதும் வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? அப்போ ஒரு பிரச்சனை உங்க மேல ஆளுகை செய்துன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த ரகசியம் புரியலன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நான் வெறும் ரட்சிப்பை கொடுத்துட்டு, பாவத்திலிருந்து விடுதலை மட்டும் கொடுத்துட்டு பரலோகத்துக்காக உன்னை வெயிட் பண்ண, எல்லா பிரச்சனை வரும்போதும் உட்காந்து அழுதுட்டுன்னு சொல்லல. உங்க பிரச்சனைகள் உங்களை சந்திக்கும் போது அவைகள் உங்க முன்னாடி இப்படி நிற்கணும். சொல்லுங்க சாமி, உங்களை கர்த்தர் அதிகாரப்படுத்தி இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேரை சொல்லாத மீட்டிங் எனக்கு இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களை ஒரு சூழ்நிலை சந்திக்குது. மரணம். அங்கே தீ எரியுது. ராஜா இங்கே ஒரு சிலையை வச்சுட்டு இவங்க வணங்கலன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த 3 பேர் மட்டும் வணங்கலை. இந்த சூழ்நிலை, இந்த 3 பேர் வாலிபர்கள், அடிமைகள். ஒரு ராஜா கீழே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம்லாம் கிடையாது. இன்னொரு ராஜா இவங்களை கைது பண்ணி கொண்டு போயிருக்கிறார் வீட்டு வேலைக்கு, அரண்மனையில் இருக்கிற வேலை செய்கிறதுக்கு. அடிமைகளாக இருக்கிறாங்க, ஆனால் அங்கே ஆளுகை செய்கிறாங்க. அங்கே 3 பேர் அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க? எப்படி ஆளுகை செய்கிறாங்கன்னா, ராஜாவை பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு. நேபுகாத் நேச்சாரே, ஏன்பா நீங்கள் 3 பேர் தலை வணங்கல? ஏன் என் கட்டளைக்கு கீழ்ப்படியில? என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களே இருந்து என்ன சொல்லியிருப்பீங்க? தெரியாமல் பண்ணிட்டேன் சாமி, இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இன்னொரு நல்லா கும்பிடு போட்டு ஓடி போயிடுறேன். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியும்? சொன்னாங்கன்னு யாருக்கா தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? யோ, உமக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டானே. யாரை பார்த்து? இப்போ யார் இங்கே ஆக்சுவலாக ராஜா? நேபுகாத் நேச்சாரா இந்த 3 பேரா? அவருக்கு பேரை சொல்லி கூப்பிடும் போதே பக்குன்னு இருந்திருக்கு. என்ன இவனுக்கு வாழ வேண்டிய வயசில் இந்த மாதிரி வாய் பேசிட்டு இருக்கான்னு ஒன்று மறந்துட்டார் அந்த ராஜா. இவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள், சூழ்நிலையில் மேல அதிகாரம் உள்ளவர்கள். இவங்க கவனம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆண்டவர் மேல இருக்கு. அங்க எரிகிற அக்கினின் மேல இல்லை. இதாங்க ரகசியம். ஒரு பிரச்சனை உங்க மேல வரும்போது உங்க கவனம் அவருடைய சாயலின் மீது இருக்கணும், அவர் மீது இருக்கணும். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அங்கதான் ஆளுகை இருக்கு, அங்கதான் வெற்றி இருக்கு. நீங்க இந்த தீயை பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பயம் வந்துடும். எரிகிற அக்கினி சூளையை பார்க்கும் போதெல்லாம் பயம் வந்து இந்த அக்கினி உங்க மேல அதிகாரம் செலுத்துகிறதா மாறி. சரி, இவங்க 3 பேரை தூக்கி போட்டாச்சு. அக்கினிக்கு என்ன செய்யணும்னு வேலை மறந்துருச்சு. இப்போ அக்கினியில் தூக்கி போட்டால் என்ன செய்யணும்? எரிக்கணும். ஆனால் அக்கினி என்ன பண்ணுச்சு?
அவர்களை விடுதலை பண்ணுச்சு. கட்டி போட்டாங்க சங்கிலியில். அந்த சங்கிலியை முதல்ல அறுத்து விட்டுருச்சு. ஆளுகை உங்கள் பிரச்சனையே உங்களுக்கு நன்மை செய்யுங்க நீங்கள் ஆளுகை செஞ்சீங்கன்னா. தீமையெல்லாம் நன்மையாக மாறும் நீங்கள் ஆளுகை செஞ்சீங்கன்னா. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. தீ எரியும் போது உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்னா, அந்த பசங்க இந்த சைடு கூட திரும்பல, பார்க்க 7 மடங்கு சூடாக்க போகிறேன்டா, ஆக்கு ஆக்கு ஆக்கு. இவங்க எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன். இவங்க கவனம் எல்லாம் தேவன் மேலே இருக்கு, கர்த்தர் மேலே இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கவனம் எங்கே இருக்குன்னு பாருங்க. நீங்கள் பேசும்போது என்ன பேசுறீங்கன்னு பாருங்க. 32 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலைங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமாங்க, எத்தனை பொண்ணை பார்க்கறது, முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வாருங்க. என் காலம் அவர் கரத்துக்குள்ளே இருக்குங்க, அந்த காலத்தை நான் ஆளுகை செய்கிறேன். அது வரமாட்டேங்குது. எத்தனை பொண்ணுங்க பார்க்கறது, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதுங்க. இப்போ என்ன சொல்கிறோன்னா, நம்ம தலையை அந்த சூழ்நிலை கையில் கொடுக்குறோம். இந்த பிடிச்சிக்கோ, என் கழுத்து நல்லா பிடிச்சிக்கோ, விட்டுறாத. எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்தப்போ எங்கள் அம்மா ஆளுகை செய்தாங்க. எனக்கு இந்த வசனம் வரும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னொரு ஊழியம் செய்கிறவங்களுக்கும் கேன்சர் வந்துச்சு. அவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் தான், ஆப்ரேஷன் பண்ணால் கூட பழச்சிக்குவாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து 4th பீஸ்ட், அவள் தான் ஃபைனல் ஸ்டேஜ். அது மரணம் குறிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே, எனக்கு இதுக்கெல்லாம் பயம் இல்லைடா, நான் மரிச்சா அவரோடு கூட இருக்க போகிறேன், நான் உயிரோடு இருந்தால் அவர் என் கூட இருக்க போகிறார். செகண்ட் ஸ்டேஜ் தான் இருந்தவங்க அப்படி பயப்படுவாங்க. நான் ஒரு 2 தடவை அவங்கள பார்த்துருக்குறேன் ஹாஸ்பிட்டல்லையே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் டீ குடிக்க போவோம், வாங்க டீ குடிச்சிட்டு வரலாம். டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ரொம்ப நேரம். அவங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு அந்த மனசில் மைண்டு ஃபுல்லாக இதேவே யோசிச்சுட்டு இருக்கு. அவங்க ரிலாக்ஸாக இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க அதிகாரத்தை அந்த வியாதிக்கின் மேலே கொடுத்துட்டாங்க. ஈஸியாக சரியாகி வாழ வேண்டியவங்க மரித்து போனாங்க. 6 மாதம் 8 மாதத்துக்கு கேப்பில். 3 மாதத்தில் சாக வேண்டிய, எங்கள் அம்மான்றதுனால நான் சொல்கிறேன்னு இல்லை, எனக்கு விஷயம் தெரிஞ்சனால சொல்கிறேன், சாக வேண்டியவங்க இன்றைக்கி 18 வருஷம் ஆயிடுச்சு உயிரோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 3 மாதம் இங்கே, 18வது வருஷம் இங்கே. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை அவ்வளோதான், எனக்கு தாண்ட முடியாது, தாங்க முடியாது, இந்த கடன்லேருந்து நான் வெளியே வர முடியாது. யார் சொன்னா? பொன்னும் வெள்ளியும் என் கர்த்தருடையது, அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று வேதம் சொல்லுது. கட்டளையிடுங்கள் அப்படின்னா அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் என்று கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ரைஸ் அப். நீங்க எழும்பணும், உங்க அதிகாரத்தில் எழும்பணும், உங்க ஆளுகையில் எழும்பணும். சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள விடாமல் இந்த சத்திய வசனம் உங்களை மேற்கொள்ளும்படி அதிகாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நீங்கள் அந்த வசனத்தை போட்டு மெல்லணும். ஒரு பிரச்சனை வரும்போது நான் அழுவுறேனா, நான் என்ன பேசுகிறேன்னு பாருங்க. எல்லாருக்கும் வை பிங்கு குட்டீஸ், நீங்கள் தானே குட்டீஸ், அமைதியாக உட்காரு. கண்டுக்கவே மாட்டேங்குதுங்க, கவனிச்சா தானே கண்டுக்கும். ஏய், அவங்க விளையாடுறாங்க பாவம். இந்த வார்த்தையை நான் பார்த்தப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகா இந்த ரட்சிப்புக்கு உள்ளே ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பாவம், மன்னிப்பு, மீட்பு இதில் போயிடுச்சு, சாபம், வியாதி. ஆனால் இது எல்லாம் மேற்கொள்ளுகிற ஆளுகையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரே. ஓ, அவருடைய சாயலுக்கு ஆளுகை கொடுக்கிறார். அவர் சாயல் மேலே கவனம் இல்லாதவங்களையும் பழுக செய்கிறார், பெருக செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் என்ன தெரியுமா? அவர்கள் ஆளப்படுவார்கள். இன்னைக்கு ஏன் ஒரு ஊழியக்காரங்க முன்னாடி வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கிறாங்க?
கை நிறைய காசு இருக்குது, ஆனால் ஆளுகை இல்லை. இங்கே பாஸ்டருக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் இவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்பாங்க. ஏன்? உங்கள்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க. நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர்கிட்ட அப்படி சொல்கிறாங்க? உங்கள் அபிஷேகம் வெளிப்படுகிறது, உங்கள் ஆளுகை வெளிப்படுகிறது. நீங்கள் பேசும்போது பேய் ஓடுது. ஏன் ஓடுது? சும்மா எல்லாரும் ஓட்டுனா ஓடுதா? யூ ஹாவ் அன் அத்தாரிட்டி. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு ஏவாளுக்கு இருந்துச்சு அந்த அதிகாரம். அவங்க பாம்பு அண்ணா, பாம்புன்னா வாங்கண்ணான்ட்டாங்க. போங்கண்ணான்னு சொல்லியிருந்தா, பாம்பு பழத்தை பறிச்சு ஆகாமி அப்படின்லாம் கொடுக்கல, இவங்க கையே போய் பறிச்சு திங்கிற மாதிரி பேசிருச்சு. உங்களை பிசாசு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆளுகையில் இருக்கிறவங்கள, ஆனால் நாசுக்கா உங்கள் ஆளுகையிலிருந்து உங்களை விழத்தள்ள முடியும். இந்த காலத்தில் என்ன செய்கிறான்னா, உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு தெரியாமல் வச்சுட்டான் நம்மளையெல்லாம். ரெண்டாவது, தேவ சாயலை கெடுத்துட்டே இருப்பான். உங்கள் மேலே இருக்கிற கிறிஸ்துவின் சாயல் பரிபூர்ணப்பட அவன் விடுறதே கிடையாது. உங்கள் கவனத்தையெல்லாம் எங்கே தெரியுமா கொண்டு போயிடுவான்? நீங்கள் உபவாசம் போடுவீங்க, அல்லேலூயா கர்த்தர் ஆவி என்னில் இதெல்லாம் எதுக்கு பண்ணுவீங்கன்னா, ஆண்டவர் எதாவது கொடுப்பாரா, என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரா, பிசாசுக்கு வறுமை சந்தோஷம், நல்லா கல்யாணம் பண்ணு, 4 கல்யாணம் கூட சேர்த்தி பண்ணு. பிஸ்னஸுக்காக, கல்யாணத்துக்காக, வீட்டுக்காக, அது கவனம் அங்கே போயிடும். ஆசீர்வாதம் பழுகணும், பெருகணும். ஆனால் அதனோட கூட ஆளுகை இருக்கிறத அவன் மறைச்சிடுவான். ஏன்னா உங்களுக்கு அந்த புத்தி வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், அவனுக்கு வேலை இல்லை. பிசாசுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து எத்தனை பேர் நிற்பீங்க? எத்தனை பேர் பேய் ஓட்டுவீங்க? அதெல்லாம் நான் ஊழியக்காரங்களே வரமாட்டாங்க. பாஸ்டர் வாங்க ஒரு பேய் பிடிச்சவங்களுக்கு, ஐயோ நான் வரலைங்க சார், உங்களுக்கு தான் அந்த வர்றோம் கிருபையெல்லாம், நீங்கள் போயிட்டு வாங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், அவங்க பேய்களை துரத்துவார்கள். பாஸ்டர் மட்டும்தான் துரத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா உங்கள் கையிலையும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆளுகையை கொடுத்திருக்கிறார். பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படியும், உங்கள் பிரச்சனை உங்களுக்கு கீழ்ப்படியும், அக்கினி உங்களுக்கு கீழ்ப்படியும், கடல் உங்களுக்கு கீழ்ப்படியும், இயற்கை உங்களுக்கு கீழ்ப்படியும், பூமி உங்களுக்கு கீழ்ப்படியும், வானம் உங்களுக்கு கீழ்ப்படியும், பூமியில் இருக்கிற விலங்குகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். நான் ஈரோடு பப்ளிக் மீட்டிங்கில் நான் வர்ஷிப் பண்ணேன். வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவங்கெல்லாம் பிரசங்கம். இப்போ அதுக்கு முந்தின நாள் பயங்கர மழை. நான் பண்ணிகிட்ருக்கிற மழை வருது. ஆண்டவர் சொல்கிறார், மழையை நிறுத்தி ஜெபம் பண்ணேன். எனக்கும் ஒரு பயம், மழை நிற்கலைன்னா அப்படி. நான் பாட்டை நிறுத்திட்டு எல்லா காரத்தை வானத்துக்கு நேராக நிறுத்தி கொஞ்ச நேரம் அடைச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கண்ணை வேற திறந்து பார்த்துக்கிறேன். மழை வருதா? ஃபோனில் நனைஞ்சிருச்சு என் ஃபோனு. அவர் ஜெபம் பண்ண சொல்லிட்டாப்புல, அதன் மத்தியில் ஒரு நம்பிக்கையோடு ஜெபிச்சுட்டோம். ஜெபம் முடிச்சு ஒரு 10-15 செகண்ட்ஸில் மழை நின்றுச்சு. ஹல்லேலூயா. கை தட்ட மாட்டீங்க, ஏன்னா இது என்ன நான் பண்ணான்னா நிற்கும். 2 நாள் அது மாதிரி நடந்துச்சு. அப்போ அந்த மைக் ஆப்ரேட் பண்ணுற அண்ணா சொன்னாங்க, பிரதர் மழை பெய்யும் போதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நான் சொன்னேன், நீங்களே பேசுங்க மேகத்துக்கிட்ட, எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர். இங்கே நிறைய பேர் ஜெபிக்க வரீங்கல்ல, கூட்டம் முடிஞ்சோடனே நான் ஏதோ மந்திரவாதி மாதிரியும் அப்படி ஜீம் பூம் பா அப்படின்னு ஒன்று ஏதோ நடக்கிற மாதிரி நடக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் நிற்கணும். புதுசாக வரவங்க ஓகேங்க. எத்தனை வருஷங்க பாயை சூடு பண்ணீங்க சர்ச்சில்? 10 வருஷங்க. 10 வருஷம் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனைக்கு அழுதுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருங்க, நீ எழும்பு,
தெபோராளை பார்த்து சொன்னார், தெபோராளை நீ எழும்பும் வரை தேசம் பாழாதான் இருக்கு. தெபோரா அங்கதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நியாயாதிபதியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அறிஞ்சு தெபோரால் எழும்பும் வரை தேசம் பாழாய் கிடக்கும். அபிஷேகம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, பெருசு கிடையாது. இந்த அறிவு பெருசு கிடையாது. இந்த கர்த்தர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் பெருசு கிடையாது. ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க உங்க அதிகாரத்தை செயல்படுத்தணும், நீங்க அந்த வல்லமையை செயல்படுத்தணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அநேகரோட ஆண்டவர் பேசுகிறத நான் பார்க்கிறேன். உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்னியில் நடப்பாய். ஆனா எப்படி? வேகாம நடப்ப. ஆனா நம்ம ஜெபம் என்ன தெரியுமா? அக்னியே வேண்டாமா சாமி. எப்படி மகிமை வெளிப்படும்? அக்னியில் உங்களை போட்டாதான் வெளிப்படும். 3 பேரை போட்டமே, இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் விடுதலையோடு உலாவுகிறதை பார்க்கிறோமே. இது என்ன அதிசயம்! இது என்ன அதிசயம் தெரியுமா? அக்னியின் மேலே அதிகாரம் உள்ள 4 பேர் அங்க உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கேட்பீங்க, ஆனா வீட்டில் போய் அழுவீங்க. உண்மையாலுமே நான்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஸ்கேலோட வரணும்னு பார்க்குறேன். அழுகவே கூடாதுங்க. அப்படி ஃபஸ்ட்டு அழுதுட்டா கூட நீங்கள் பேசிக்கணும், இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளுகிறதற்கல்ல, நான் அதை மேற்கொள்ளுகிறது. என்னுடைய ஆளுகையை நான் ட்ரெயின் பண்ண போகிறேன், என் அதிகாரத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன், என் பிரச்சனைகள் மீது நான் பேச போகிறேன். யோர்தான் மீது கால் பட்ட உடனே யார் கால்? அவங்க என்ன தூக்கிட்டு இருந்தாங்க? உடன்படிக்கை பெட்டி. யாருக்கு அடையாளம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நீங்க இயேசு கிறிஸ்துவின் சாயலை சுமக்கிறவர்களாக இருந்தா உங்க கால் பட்ட உடனே யோர்தான் பின்னிட்டு, அது எப்படிங்க போகும் சாமி? அதிகாரம், ஆளுகை. உங்க பிரச்சனை மாறணுமா? சொல்லுங்க, உங்க பிரச்சனை தீரணுமா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க சிங்கம் மாதிரி நிக்கணுமா? நீங்க சிங்கம்ன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துறார் ஆண்டவர். வீட்டில் வளர்த்துற புலிக்கும் சிங்கத்துக்கும் தான் யாருன்னு தெரியாதது போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தான் யாருடைய சாயல்ல இருக்கிறோன்றதே தெரியாது. நீங்க ஞான ஸ்நானம் எடுக்கும்போது உங்க சாயல் மாறுது. பைபிள் சொல்லுது, புது சிருஷ்டியா மாறுறீங்க. அது என்னங்க புது சிருஷ்டி? பழையவைகள் எல்லாம் அது என்னங்க பழசு? ஆதாமின் சாயல் பழசு. ஆதாமுடைய ரூபத்தை கலைந்து போட்டு ஏதேனில் தொலைந்து போன அந்த தேவ சாயலை திருப்பியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்பொழுது நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் சாயலா இருக்கிறேன். பவுல் அதான் சொல்றாரு, உங்களில் கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் அவர் கற்பவேதனைப்படுறார். கிறிஸ்து உங்களில் பெருகணும். அது எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க? நான் சிறுகணும், கிறிஸ்து அவர் பெருகினா அதிகாரம், அவர் பெருகினா ஆளுக. ஆதாம் ஏவாளுக்கு அந்த மகிமை போனோன்னு தான் நிர்வாணம் தெரிஞ்சுதான். 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கூச்சம். இலைய வச்சு ஒரு பாவாடை பண்ணி போட்டாச்சு. ஆதாம் ஃபர்ஸ்ட் போட்டது ஸ்கர்ட்டு தான், இலையில பேண்ட் தைக்க முடியாது. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அசிங்கம், அந்த மாம்சம் எப்போ தெரியுதுன்னா தேவ சாயல் இழக்கும்போது தெரியுது. அந்த தேவ சாயல்ல எல்லாம் பழைய பாவங்கள் சாபங்கள்லாம் மூடப்படுகிறது. உங்களை தேவன் மகிமையால் நிரப்பி அதிகாரத்தினால் நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ கூட அது வேலை செய்யும். என்னது வேலை செய்யும்? நீங்கள் சிங்கத்துக்கிட்ட போயிட்டு பேசிட்டுலாம் இருக்க வேண்டாம். தெரியாமல் அது வரும்போது நீங்கள் கட்டளை கொடுக்க முடியும். உண்மையான சிங்கத்துக்கு சொல்கிறேன், கர்ச்சிக்கிற சிங்கம் பிசாசுக்கு சொல்லலை. உண்மையான சிங்கம் வந்தால் கூட நீங்கள் பேசினா அது கீழ்ப்படி. இயற்கை கீழ்ப்படி, பூமி கீழ்ப்படி. நம்ப முடியல பாருங்க உங்களுக்கு. எப்படி நீங்களாம் ஜமாளிச்சு வருவீங்க? உண்மையாக கீழ்ப்படியும். எவனோ ஒருத்தன் இந்த யானை வந்தப்போ பேசுவான் பாருங்க, அச்சா புச்சா புச்சான்னு யானை அப்படியே திரும்பி போ.
அவனுக்கே அது கீழ்ப்படியும் போது உங்களுக்கு கீழ்ப்படியாதா? இப்போ என்ன தெரியுமா, அது எப்படிங்க? நான் போய் சொல்லி சிங்கம் போயிடுமா? உங்களுக்கு எத்தனை எக்ஸாம்பிள் வேணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் எஸ்கேப் ஆனது. உண்மையான சிங்கத்திட்டிருந்து அவங்க வாய்க்கு கர்த்தர் தப்பு வச்சிருக்கிறார். நிறைய புக்ஸ் படித்து பாருங்க. சுவிசேஷன் சொல்ல நாடு விட்டு நாடு போனப்போ கர்த்தர் எப்படி அவர்களை பாதுகாத்தார்னு பாருங்க. நமக்கு யாரோட அனுபவத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். உங்கள் அனுபவமாக மாறணும். அது பேதுரு கடலில் நடந்தார் பாருங்க. இயேசு கிறிஸ்து கரெக்டாக பண்ணுறார் ஒவ்வொன்றையும். அவர் ஒரு மலையில் வந்து பிடிக்க வருவாங்க, ஆமாவா இல்லையா? அவர் என்ன ஆயிடுவார்? மறைஞ்சு போயிடுவார். தள்ளி விட வருவாங்க, ஏன் மறைஞ்சு போகிறாரு? நேரம் இன்னும். அதனால தான் வேதம் சொல்லுது, சிலுவையில் அறையப்படும்படி அவர் ஒப்பு கொடுத்தார். எப்படின்னா, அவர் ஒப்பு கொடுத்தாதான் இவன் கை வைக்க முடியும். புரியுதுங்களா? நான் ஒரு ஈஸ்டருக்கு இங்கே ஒரு விஷயம் பேசினேன், அது அடுத்ததாக சொல்கிறேன். அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, இப்போ பிடிச்சிக்கடா அப்படின்னா தான் கையை தொட முடியும். இல்லைன்னா எந்த சேவகனும் அவர் கையை பிடிச்சி கைது செய்ய முடியாது. ஏன்னா இவருக்கு சகல அதிகாரம் இருக்கு. தள்ளி விட வந்தானுங்க, ஆளை காணோம். நினச்சி பாருங்க, திடீர்னு மறைஞ்சு போனான். மேஜிக். அவருக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தான் வேதம் சொல்லுது ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டு, நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இப்போ வா, பயப்படாத, வா, பிடிச்சிட்டு போ. கடைசியில் உயிரை விடும்போது கூட அந்த வசனம் அழகாக சொல்லும். அந்த வசனத்தை ஃபுல்லாக சொல்லுங்க. என் ஆவியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை கூட இவர் தான் விடணும். நம்மளாம் என்ன சொல்லுவோம்? உயிர் போச்சுங்க. ஆனால் அவருக்கு உயிர் போகாது, அவர் விடணும். இப்போ போ அப்படி சொல்லணும். அதிகாரம். ஆண்டவருக்குள்ளே மறிச்சவங்க பாருங்க, சொல்லிட்டு ஒரு பாஸ்டரை பற்றி கேள்விப்பட்டேன். டே, நான் 10:10 ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் அப்படின்னாரா. அவரே போய் நீட்டாக படுத்துட்டு, நான் என் சாவுக்கு சொல்லுவேன், எங்கள் அண்ணன்மார்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் என்னை படுக்க வைக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும், பெட்டி நானே செஞ்சிடுறேன். ஏன்னா உங்கள்கிட்டலாம் கொடுத்து அசிங்கமான பெட்டிகளாக வந்துடுது, அது அழகாக இருக்கணும், எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு எல்லாம் சொல்லி நீட்டாக தான் நான் படுப்பேன். அதனால் இவங்கெல்லாம் இப்போ ஊழியம் செய்கிறாங்க. என்னை ஏதாவது சாவில் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சிரிப்பு வந்துடும். ஒரு தடவை கொரோனாவில் நாங்கள் எல்லாம் போயிட்டோம், எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு ஒரு சாவுக்கு போயிருக்கோம். நான் போயிட்டேன், உள்ளே போனோன்னே அவங்க மாஸ்க் இருந்தனால தப்பிச்சோண்டா இவனை அந்த பெட்டிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது நானும் வந்துட்டேன். இவங்க சிரித்தாங்க, எதுக்குடா சிரிக்கிறேன்? வெளியில் வந்தால், டே, நாங்கள் இனிமேல் பெட்டிக்கிட்டு இருக்கும்போது நீ வராதடா. நான் 10 வருஷம் இருக்கும் நான் அதை சொல்லி, அது எங்களுக்கு மறக்கவே முடியலன்னுவாங்க. மரணத்தை கூட வெல்கம் பண்ணோம். ஏன்னா மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க. மரணம் ஜெயமாய். நிறைய பேருக்கு பேண்ட் லூஸ் ஆயிரும். மரணமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது பாவ மன்னிப்பு, மீட்பு, சுகம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்தி இழந்து போன ஆளுகையும் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எத்தனை பேர் அதிகாரத்தை பயன்படுத்த போறீங்க? ஹல்லேலூயா. தயவு செய்து அழுகாதீங்க, எந்த பிரச்சனைக்கும் அழுகாதீங்க. ஃபர்ஸ்ட் அழுக வந்தா கூட சிங்கத்தின் கண்களில் கண்ணீரா அப்படின்னு உண்மையாலுமே அப்படி சொல்லிட்டு, நான் ஆளுகை செய்ய பிறந்தவன், இந்த பிரச்சனையின் மீது நான் ஆளுகை செய்வேன். விட்டுறக்கூடாதுங்க பிசாசு மேற்கொள்றதுக்கு. நீங்க அழுதுட்டு ஒப்பாரி வச்சு ஜபம் பண்ணா கூட அவன் சிரிப்பான். நல்லா வேலை செய்துடா நம்ம மருந்து. நீங்க சொல்லணும், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்படி பேசுறவங்களை பார்த்தா அவன் பயந்துருவான்.
நீங்கள் எழும்பி நிற்கிறீங்களா என் கூட? ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தை எங்களில் விதைக்கப்படுவதாக. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பிதாவுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். நீங்க பேசுங்க ஆண்டவர்கிட்ட, என்னை பலப்படுத்துங்க. ஜி மைனர் என்னை பலப்படுத்துங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தீங்க. நான் ஆளுகை செய்ய வேண்டியவன். ஒரு பிரச்சனை வரும்போது நான் அதன் மீது நடக்க வேண்டியவன். நான் சிங்கத்தின் வாயிலை காட்ட வேண்டியவன். சிங்கம் என்னை பட்சித்தது என்று சொல்ல வேண்டியவன் நான் கிடையாது. நான் சிங்கத்தின் மீது அதிகாரம் உள்ளவனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், பழுகச் செய்கிறார், பெருகச் செய்கிறார். கூடவே கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தையும் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள இருக்கும்போது அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆனா ஆளுகை இல்லாதிருந்தார்கள். பார்வோன் பார்த்து பயந்தான். ஆனால் பயந்துட்டு என்ன பண்றான்? அவர்களை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்கிறான். பழுகி பெறுகிறது விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்க பிசினஸ் நல்ல 4 பிரான்ச் ஆகிறது விஷயம் கிடையாது. உங்களுக்கு மேலே இருக்கிற தேவ சாயல். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு உடுத்து வைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சாயல். கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்தாருங்க, காடு கொடுத்தாருங்க, அதை கொடுத்தாருங்க இல்ல, உங்களுக்கு மறைவாய் ஒரு ஆளுகிற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க சாட்சி அதுவா இருக்கட்டும். நீங்க ஆளுக செய்கிறத சாட்சியா சொல்லுங்க. பிசாசு வெட்கப்படுவான் அதை வச்சு. தேவன் தான் ஆசீர்வதிச்சாரு, தேவன் தான் பழுக பண்ணினார், தேவன் தான் பெருக பண்ணினார். ஆனா அது ஆளப்படுகிறதற்காக. ஆனா இன்னொரு குரூப்பை கர்த்தர் எழுப்புறார். அது என் சாயல், அது என் ரூபம். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கீழ்ப்படுத்துவார்கள், அவர்கள் ஆளுகை செய்வார்கள். இன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கணும். 2 குரூப்பையும் ஆசீர்வதிச்சீங்க, பழுக பண்ணினீங்க, பெருக பண்ணினீங்க. ஆனா ஒரு குரூப் கையில நீங்க ஆளுகையை கொடுத்தீங்க. அது உங்க சாயல், உங்க சுவாசத்துல உருவானது. உங்க மூச்சு காற்று போய் அங்கே உள்ளது, உங்க சாயலை உண்டாக்கினது. எத்தனை பேர் ஆசீர்வாதம் மட்டும் போதுன்றீங்க? இல்ல எத்தனை பேர் எனக்கு ஆளுகையும் சேர்த்து வேணும், அவர் சாயலும் எனக்கு வேணும், அவர் திருப்தியாக்குகிற அந்த சாயலில் நான் திருப்தியாகணும். என்னை பார்க்கிறவன் அவரை பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அந்த அளவுக்கு நான் செடியானால் நீ என்னது? கொடியாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எனக்குள்ளே, நான் உனக்குள்ளே இருக்கிறேன். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நான் தலை நீ சரீரம்ன்றாரு. என்ன சொல்ல வராரு? என் சாயலால் உன்னை திருப்தி செய்திருக்கிறேன். நீ ஆள பிறந்தவன், நீ அதிகாரம் செலுத்த பிறந்தவன். இன்னைக்கு இருந்து நீங்க முடிவெடுக்கணும். என் வாயின் வார்த்தைகள் ஆளுகையின் வார்த்தையை பேசுவேன். கிறிஸ்துவின் சாயலில் நான் இருக்கிறேன் என்ற அறிவோடு நான் பேசுவேன். வானத்தை பார்த்து கட்டளை இடுவேன், பூமியை பார்த்து கட்டளை இடுவேன். இந்த வசனங்களை நான் பரிபூர்ணமா யூஸ் பண்ண போறேன். இப்ப நான் ஆவியானவர் சொல்றதை நான் சொல்றேன். 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். உங்க ஆளுகைக்காக நீங்க ஜெபிச்சுட்டு நீங்க அந்த ஆளுகை யூஸ் பண்ண போறீங்க. ஆண்டவரே, உங்க சாயல் என்னில் திருப்தி ஆகட்டும். என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவிருங்கப்பா. இந்த ஞான ஸ்நானத்தினால் உண்டான இந்த கிறிஸ்துவின் சாயல் என்னில் திருப்தி ஆகட்டும், பரிபூர்ணப்படட்டும். என்னுடைய குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா. இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தமாக்கட்டும், என்னை சுத்திகரிக்கட்டும், என்னை ஆளுகை செய்யும்படி அறிவுள்ளவன் ஆக்குங்கப்பா. என் சூழ்நிலைகளின் மேலே ஆளுகை செய்கிறேன்.
இப்போ நீங்க பேச போறீங்க. எந்த பிரச்சனை உங்களை அழுக வைக்குதோ அந்த பிரச்சனைக்கு நேரா நீங்க கிறிஸ்துவின் சாயலை போர்த்து கொண்டவர்களாய் அதிகாரத்தோடு பேச போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு உங்களுக்கு முன்னாடி அவன் வெட்கப்பட்டு போகிற நேரம் இது. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உங்க சூழ்நிலைகளுக்கு எதிராய் பேசுங்க. சத்துருவுக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை வச்சிருக்கிறார். உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இத தேவ ஜனமே பெற்றுக்கொள்ள அந்த ஆளுகையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அக்கினியை கட்டவிழ்க்கிறேன். கர்த்தருடைய அக்கினியை கட்டவிழ்க்கிறேன். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. அந்நிய பாஷைகளில் பேசுங்க. ஆவியில நிரம்பி பேசுங்க. அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. வார்த்தைகளை பேசுங்க. விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுங்க. விடுதலையை பேசுங்க. வியாதியை பார்த்து பேசுங்க. கடன் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் தேவ பிள்ளைகள் முன்பதாய் நீ சமபூமியாவாய். எப்படி அது நடக்குது? ஒரு பர்வதம் எப்படி சமபூமி ஆகுது? அது சொல்லுது தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாய், மற்ற எல்லாருக்கும் முன்பதாக கிடையாது, தேவ பிள்ளைக்கு முன்பதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். அந்த அபிஷேகத்திற்காய், இந்த வார்த்தையின் பிரசித்தத்தை வெளிப்படுத்துகிற அந்த அபிஷேகம், அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உங்க மேல, கர்த்தருடைய சாயல் உங்களை திருப்தி செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா என்னை அபிஷேகியும் ஆண்டவரே, என்னை அனலாக்கும் ஆண்டவரே, என்னை அபிஷேகியும் ஆண்டவரே, என்னை வல்லமையை தரித்து கொள்ள உதவி செய்வீராக, வல்லமையை தரித்து கொள்ள உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே. நல்ல கரங்களை தட்டி பாடுவே, பாடுவே. தாவீதை போல் பாடுவே, பாடுவே. ஆண்டவரே, உங்க அபிஷேகம் எனக்கு தாங்க. துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில், ஆமென். உச்சிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில். எஸ் லார்ட். இந்த ஹால் முழுவதும், இந்த மைதானம் முழுவதும் கர்த்தர் ராஜரீக ஆசாரியர்களை எழுப்புவீராக. ஓ வல்லமை, வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய். ஹல்லேலூயா. அபிஷேகம், ஓ ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை, வல்லமை. அண்ணமார் எல்லாம், ஐயமார் எல்லாம் வாயிலை திறந்து சொல்லுங்க, அப்பா உங்க வல்லமை. அபிஷேகம், அபிஷேகம். ஓ ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஓ வல்லமை, வல்லமை. ஓ தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம், அபிஷேகம். மூச்சுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை, வல்லமை தாருமே. ஓ ரபஷடரியதரேனா. ஓ அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். எங்களை எழும்ப பண்ணுகிற அபிஷேகம், எங்கள் ஸ்தானத்தில் நிற்க பண்ணுகிற அபிஷேகம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின கர்த்தருடைய அபிஷேகம். ராஜரீக அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். ஓ ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஊற்றிடுமே வல்லமையை. ஓ ரிஹதல ரபஷடரமன். ஓ மக்கினியை இந்த நாள் வல்லமையோடே. வல்லமை, ஓ கலக்கிட. அபிஷேகம், அபிஷேகமே, அபிஷேகமே. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, சத்து
சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தையும், ஓ தேவ பலன் இல்லாதவர்களுக்கு தேவ பலனையும் கொடுக்கிறவரே, கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவு, எங்களை எழும்பச் செய்கிற அசைவு, ராஜரீக அபிஷேகம். ஓ ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிற்க பண்ணட்டும். கடல் மீது நடக்கிற அபிஷேகம், சிங்கத்தின் வாய்களை கட்டுகிற அபிஷேகம், வியாதிகளை பார்த்து பேசுகிற அபிஷேகம். ஹalleluya, ஹalleluya. ரிபாபா ஷடர் யந்தல ரபனா. Glory, glory, glory. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்றீரே. எல்லா பயத்திலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, ஆளுகை செய்கிறவர்களாய் எழுப்புவீராக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் சொல்லுது. நீ சம பூமி ஆவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுப்பின ராஜாக்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே உங்கள் ஸ்தானத்திலிருந்து நீங்கள் செயல்பட போறீங்க. உங்கள் ஸ்தானத்தில் நின்று ஜெபம் செய்யுங்க. அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க. இயற்கையை பார்த்து பேசுங்க, வியாதிகளை பார்த்து பேசுங்க, பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. நீங்க கட்டளை இடுங்க, கர்த்தருடைய கரம் அதை செய்து முடியும். தேவனால் எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் பலனும் ஞானம் ஆயிருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவே அப்பா, இந்த வேளையில் நீர் எங்களோடு இடைப்பட்டீங்க. எங்களை கடல் மீது நடக்க பண்ணுகிற இந்த சத்தியத்திற்காய், அக்கினியினுடைய நடந்தாலும் வேகாதிருக்க பண்ணுகிற இந்த சத்தியத்திற்காய், சிறைச்சாலையில் போட்டு அடைச்சாலும் அந்த அஸ்திபாரங்களை அசைய பண்ணுகிற இந்த சத்தியத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யூதாசை போன்ற மனிதர்களால் நாங்கள் சிலுவைக்கே சென்றாலும் அங்கே கூட ஜெயத்தை வைத்திருக்கிறதற்காய், மகிமையை வைத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உரியவராம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் நாமம் உயர்ந்திருக்கட்டும், மேன்மை அடையட்டும், மகிமைப்படட்டும். யாரும் இனி கவலையே படாதபடி கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்தவர்களாய் ராஜரீக அபிஷேகத்தோடு செயல்படவும், ஜெயத்தின் மேல் ஜெயமும், கிருபையின் மேல் கிருபையும், பலத்தின் மேல் பலனும், மகிமையின் மேல் மகிமையும் காணும்படிக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.